விசேஷமான ஒரு நாள். 21வது நாள் உபவாச ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் ஆண்டு நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிறார். அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் விசேஷமாய் கர்த்தர் நடத்துகிற காரியம் ஆண்டவர் அதிகமாய் ஜெபிக்க நேரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல விசேஷமா இந்த வாரம் ஆமென் நம்ம ஜெபங்களோட காலையில ஜெபத்துல ஆண்டவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென் அல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கான ஒரு கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஆமென். அநேகர் என்ன நினைச்சாங்கன்னா பலவிதமா இருக்கிறாரா. அல்லேலூயா. ஆமென். அப்பாவுடைய சமூகத்துல அந்த நாள்ல ஜெபம் விசேஷமா இருந்தது. ஆமென். அதனால் நம்ம கான்ஃபரன்ஸ் கால் ஜெபம் முடித்து அடுத்ததாக ஆமென் பர்சனல் ஜெபத்தில் அப்பாவுடைய சமூகத்துல தனிப்பட்ட விதத்துல காத்திருக்கும் போது கூட இன்னும் பாரமான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கான கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னும் பாரமாய் ஆமென் இன்னும் அதிகமான ஒரு கண்ணீரோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. 21 நாட்கள் அப்பாவுடைய சமூகத்துல ஆமென் நம்ம காத்து கொண்டிருந்த ஒரு நாட்கள் விசேஷம். அல்லேலூயா. இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? ஆமென். அதாவது கடைசி நாட்களில் என் ஆவியை ஆமென் நான் எல்லார் மீது ஊற்ற போகிறேன். அல்லேலூயா. கடைசி நாட்கள் ஆமென். இடத்துல கவனித்து பாருங்க. என் ஆவியை நான் ஊற்ற போகிறேன். இந்த பிரசங்கத்தை ஆமென் பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல கவனிங்க. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல ஆமென் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசின ஒரு வார்த்தை யோவேல் 2:28 ஆமென் நம்ம வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை கொண்டு பேதுரு ஆண்டவருடைய ஆமென் ஆவியை குறித்து கர்த்தருடைய சமூகத்துல அவர் பகிரங்கமாய் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல கவனித்து பாருங்க. அதுவரைக்கும் பயந்து இருந்த ஆமென் ஒரு பேதுராகட்டும் சீஷர்களாகட்டும் விசுவாசிகளாகட்டும் அவங்க பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இந்த மேலறையில எல்லாரும் இருந்தார்கள். ஆண்டவருடைய மரணம் அந்த மரணத்திற்கு பிறகு ஆமென் அவங்க ஆண்டவரை பிடித்த உடனே அவங்க ஓடி போய் ஒளிஞ்சாங்க. ஆமென். காரணம் என்ன? எங்களை பிடித்து ஆமென் ஒரு சிறையில அடைச்சிடுவாங்களோ இல்ல ஆமென் அது ஜீவனை எடுத்து விடுவாங்களோ அவங்களுக்குள்ள இருந்த பயம். ஆமென். அவர் கவனித்து பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் ஆமென் உயிர் தெழுந்த பிறகு அவர் ஆமென் அவங்களுக்கு தோற்றமான பிறகு அவங்களுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு பலன் வருகிறது. அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபத்துடைய ஆமென் ஒரு பெரிய அவுட்கம் என்ன? அந்த ஜெபத்துடைய ஆமென் ஒரு பலன் என்ன? அந்த பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தர் ஆமென் ஆவியானவராய் அவர் இறங்கி வருகிறார். ஆவியானவராய் வெளிப்படும் போது இவங்க ஒரு புது பலனை ஆமென் பெறுகிறதை நாம இந்த 2வது அதிகாரத்துல விசேஷமாய் நம்ம கவனிக்கிறோம். இந்த பலனை பெற்ற பிறகு இவர் எழுந்த இடத்துல ஆமென் அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படுகிறதை குறித்து அவர் வல்லமையாய் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவருடைய பிரசங்கத்துடைய ஆமென் அந்த காரியத்தை நம்ம கவனிக்கும் போது ஏறக்குறைய 3000 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்பாவுடைய சமூகத்துல நாம கவனிக்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல கவனித்து பாருங்க. இவனுடைய ஜெபம் ஆமென் வானத்திலிருந்து ஒரு அக்கினி அந்த மேலாறைக்குள்ள இறங்கியது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல கவனித்து பாருங்க. அவனுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமையா இருந்தது. அவனுடைய ஜெபம் எவ்வளவு பெரிய பலனா இருந்தது. இவனுடைய வாழ்க்கையை ஆமென் முற்றிலுமாய் மாற்றுகிற ஒரு ஜெபம் அந்த ஜெபமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல பேதுரு பெறுகிற அபிஷேகம் ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம். அவருடைய ஊழியத்தின் பாதை விசேஷமாய் இருந்தது. பேதுருடைய நிழலில் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொன்னார். அந்த இடத்துல அவர் மீது வாங்கின அபிஷேகம் எவ்வளவு பயங்கரமான ஒரு அபிஷேகமா இருக்கிறது. அல்லேலூயா.
இன்னைக்கு அப்பாவுடைய பாதத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இன்னைக்கு நாம காத்திருக்கிறோம், 21 நாட்கள் காத்திருக்கிறோம். அண்ணனுடைய சமூகத்துல அந்த அபிஷேகம் விசேஷமா இருக்க போகிறது. அல்லேலூயா. அண்ணனுடைய அபிஷேகம் விசேஷமா இருக்க போகிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை விசேஷமா இருக்க போகிறது. அந்த நடத்துற காரியங்கள் விசேஷமா இருக்க போகிறது. நீ ஜெபிக்கும் போது ஆமென், பரலோகத்தில் அதே ஆவியானவர் இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அன்றைய சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது ஒரு அசைவு உண்டாகும். நான் ஜெபிக்கும் போது அந்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் ஜெபிக்கும் போது ஆமென், சாத்தான் அடங்குவான். நான் ஜெபிக்கும் போது எல்லா காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ கவனித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட ஒரு அக்கினி இறங்கி வந்தது. ஆமென். அது எந்த இடத்துல என்று கவனிக்கும் போது 1 ராஜாக்கள் புஸ்தகம் இடத்துல வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தை திரும்பி பாருங்க. அந்த இடத்துல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. எலியாவின் ஜெபம், எலியாவின் ஜெபம் எவ்வளவு வல்லமையா இருந்தது என்று சொன்னான். இந்த இடத்துல கவனித்து பாருங்க, எலியா ஜெபிக்கிறார், ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்குகிறது. ஆமென். இடத்துல எலியா மட்டுமே, அது ஒரே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு எதிராய் பாகாலுடைய தீர்க்கதரிசியும் வேற தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏறக்குறைய 850 பேர் அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எலியா அவர்களை பார்த்து ஒரு காம்படிஷன் கூப்பிடுகிறார். வாங்க ஒரு போட்டியை வைக்கிறார். எந்த தேவன் அக்கினியாய் பதில் கொடுக்கிறாரோ அவர்தான் தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கவனித்து பாருங்க. இந்த மாமாவுடைய தீர்க்கதரிசிங்க ஆமென், காலையில இருந்து அவங்க மாலை வரைக்கும் அவங்க அழுதாங்க, அவங்க டான்ஸ் ஆடினாங்க, அவங்க தன்னுடைய சரீரத்தை கிழித்தாங்க, என்னென்ன காரியத்தையும் செய்தாங்க. இடத்துல பதில் வரல. அல்லேலூயா. எலியாவுடைய ஒரு ஜெபம் இடத்துல வானத்திலிருந்து அந்த அக்கினி இறங்கி வந்தது. அந்த பலியை பட்சித்து அது கொண்டு சென்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்தில் அந்த ஜெபமானது எவ்வளவு வல்லமையா இருக்கணும் என்று சொன்னா, அம்மை ஆண்டவருடைய சமூகத்துல நாம பிறந்த ஒரு குழந்தை போல அம்மை நம்ம ஜெபிக்கிற கூட்டமாய் மாறக்கூடாது. ஒரு பிறந்த குழந்தைங்க எப்படியாய் ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய அந்த மனப்பாடமான ஒரு ஜெபம். காலை எழுந்த உடனே அம்மை ஒரு மனப்பாடமான ஒரு ஜெபம். அன்றே இந்த நாளை கொடுத்திர நன்றி. உடனே ஒரு காஃபியை டீயை குடிச்சிட்டு அம்மை நாளை தொடங்குறது அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அம்மை ஏதோ ஒரு காரியம், அதாவது ஒரு வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை எடுக்கிறது எது? அம்மை சின்ன ஒரு அதிகாரம், அது ஒரு பெரிய அதிகாரம். அன்னைக்கு அது நம்ம வாசிக்கிற வேதத்துல வந்துட்டா அம்மை அன்னைக்கு ஒரு பெரிய மனபாரம். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வாசிக்கணுமா? அல்லேலூயா. படத்தை நாம 3 மணி நேரம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அம்மன் சீரியல்களை பார்க்கிறோம், வருஷ கணக்காக பார்க்கிறோம். அம்மன் அது நமக்கு போர் அடிக்கல. இன்னைக்கு அது வேதத்தை ஒரு அதிகாரத்தில் 60 வசனம் இருக்குதுன்னா அம்மன் அது நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. கவனிங்க, ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கணும் என்று சொன்னா, அந்த அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வரணும் என்று சொன்னா, இன்னைக்கு ஜெப வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். இன்னைக்கு அப்பாக்குள்ள ஜெபிக்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கணும். இவங்க ஆண்டவரை பார்த்த பிறகு அம்மன் இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது. அவங்களுடைய ஜெபத்துல காரியங்கள் வித்தியாசமா இருக்குது. என்ன காரணம்? யாரை அவங்க பாரமாய் நம்பினாங்களோ அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆராதிக்கிற தெய்வம் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். அவர் மரித்தவர் அல்ல. அவருடைய கல்லறை இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறையில் இயேசுடைய பிரேதம் இல்லை, காரணம் இல்லை. அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு நீ ஜெபிக்கும் போது ஒரு அருகில் நிற்கிறது தான் நம்முடைய தெய்வம். இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்தில் கவனித்து பாருங்க, ஒரு அருகில் இருக்கிற அந்த இயேசு, அல்லேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே இந்த அப்போஸ்தலர்கள் அந்த இடத்துல இருந்த விசுவாசிகள் அந்த மேலாளர் அவங்க ஜெபித்த காரியம் விசேஷம்.
ஆமென். இன்னைக்கு அப்பாவுடைய பாதத்துல யாரெல்லாம் 21 நாள் ஜெபிச்சீங்களோ உங்களுடைய வாழ்க்கை விசேஷம், உங்களுடைய ஜெபத்தின் காரியங்கள் விசேஷம். ஆண்டவர் உங்களை ஆமென் வித்தியாசமாய் நடத்த போகிறார். ஆண்டவருடைய காரியங்கள் வித்தியாசமாய் இருக்கும். ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க, அப்பாவுடைய பாதத்துல 21 நாள் ஜெபம் பண்ணின உடனே இன்னைக்கோடு ஜெப வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன செய்யலாம்? காலையில் எழுந்த உடனே முதல் வேலையை பலகாரம் சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. ஷாப்பிங்கு போகணும், ஆமென். கேக்கு கட் பண்ணணும், அல்லேலூயா. எத்தனை காரியம் இருக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு முடிகிற காரியம் அல்ல, இது தொடக்கம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது தொடக்கம், உன்னுடைய வாழ்க்கையில் இது தொடக்கம். இந்த ஜெபம் தொடங்க போகிறது. நல்ல கவனிங்க. இந்த 21 நாள் ஒரு அஸ்திவாரமாய் உங்க வாழ்க்கையில மாறும் என்று சொன்னா ஆண்டவர் ஒரு பெரிய அசைவு உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய அசைவை நீங்க காண போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை நீங்க காண போறீங்க. உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண போறீங்க. ஆண்டவருடைய சமூகங்களை ஜெபிக்கத்தான் இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. 2வது அதிகாரம் 17வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறது போல, ஆவியை நான் இந்த ஜனங்கள் மீது ஊற்ற போகிறேன். அல்லேலூயா. அந்த ஆவி ஊற்றப்படும் போது ஆமென் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய எல்லா காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். இந்த ஆவி எப்படியா இருக்க போகிறது? இடத்துல தெளிவாய் சொல்லப்பட போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய புத்திரர்கள் உன்னுடைய குமார்த்திகள் தீர்க்க தரிசனத்தை ஆமென் சொல்ல போகிறார்கள். கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உன்னுடைய மகள் தீர்க்க தரிசனத்தை ஆமென் சொல்லுகிற ஒரு ஆவியை பெற போகிறார்கள். அப்பாவுடைய சமூகத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? தீர்க்க தரிசிங்க அவங்க வேற. ஆமென். ஆனா வேற என்ன சொல்லுது? உன்னுடைய ஜெபமானது, நீ ஜெபிக்கிற ஜெபம், உன்னுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்பாவுடைய சமூகத்துல வேதத்துல எத்தனையோ தீர்க்க தரிசிகளை நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொரு தீர்க்க தரிசி ஆண்டவர் வித்தியாசமாய் பயன்படுத்தினார். இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசிங்க உண்மையான தீர்க்க தரிசிகளோடு கர்த்தர் வெளிப்படுகிற காரியங்கள் விசேஷமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் பிள்ளைகள் மீது என் ஆவியை நான் ஊற்ற போகிறேன். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உபவாசிக்க போறாங்க. உன் பிள்ளைங்க அப்பாவுடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனத்தை சொல்ல போறாங்க. உன் பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை மாற போகிறது. காரணம் என்ன? உன்னுடைய இந்த 21 நாள் ஜெபம், நீ ஜெபித்த ஜெபம், உன் பிள்ளைங்க பாவமான வாழ்க்கையில போக மாட்டாங்க. உன் பிள்ளைங்க பாவத்திற்கு அடிமைப்பட்டு போக மாட்டாங்க. உன் பிள்ளைங்க சாபத்துல வாழ மாட்டாங்க. உன் பிள்ளைங்க அக்கிரமத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க தீர்க்கதரிசிகளா இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு விசேஷம். ஆமென். இன்னைக்கு எத்தனை பெற்றோங்க மகிழ்ந்து களி கூற போறீங்க. என் பிள்ளைகள் ஆண்டவர் நடத்த போகிறார். நான் இன்னும் ஜெபிக்க போகிறேன். நான் இன்னும் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் என்னை ஆமென் விசேஷமாய் பிள்ளைகளை நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க மறந்தா 21 நாள் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு என்று நினைச்சா நாளைக்கு ஆமென் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்படுகிற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. என் பிள்ளை பாவத்துல இருக்கிறான், என் பிள்ளை ரவுடியாய் மாறிட்டான், என் பிள்ளை கொலைக்காரனா இருக்கிறான். ஆமென். இந்த காரியத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுடைய ஜெபம். ஆமென். கர்த்தர் உன்னோடு பேசும்போது இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்துல நீ எடுத்துக்கோ. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? உன் பிள்ளைகள் ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியம் விசேஷமா இருக்க போகிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஆமென். அது வாலிபர்கள் தரிசனத்தை ஆமென் பார்க்க போகிறார்கள். அடுத்த காரியத்தை கவனித்து பாருங்க. உன் பிள்ளைங்க வாலிபர்களா இருந்தா அவங்க ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்.
ஆமென். அவங்க தரிசனத்தை பார்க்க போறாங்க. அந்த தரிசனங்களோடு கர்த்தர் பேச போகிறார். ஆமென். நீ பார்க்கிற தரிசனம், ஆண்டவர் நான் இதை ஆமென் வாழ்க்கையில செய்ய போகிறேன், நான் இதை வாழ்க்கையில ஆமென் முடித்து கொடுக்க போகிறேன், நான் வாழ்க்கையில இதை நடத்த போகிறேன். கர்த்தர் தரிசனமாய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோங்க ஆமென் அப்பாவுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பாவுடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறீங்களா? உன் பிள்ளைகளுடைய தரிசனம் குடும்பத்திற்கு ஒரு பெரிய எதிர்காலமாய் மாறும். கர்த்தர் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்த போகிறார். வயதானோருக்கு ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்லுகிறது என்ன? ஆமென். அவங்க சொப்பனத்தை பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த சொப்பனம், அந்த சொப்பனத்துடைய காரியங்கள் விசேஷமா இருக்க போகிறது. யோசேப்பு கண்ட சொப்பனம் அவரை உன்னதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகாத ஒரு வழியா இருந்தது. அல்லேலூயா. அவருடைய சகோதரர்கள் அவரை அவன் அடித்து ஒடித்து அதாவது காரியத்தை செய்தது எல்லாம் அவன் நமக்கு வேதத்தில் அத்துபடியா இருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்க. அந்த சொப்பனம் தான் அவரை அதாவது தேசத்தை ஆளும்படியா எகிப்து தேசத்திற்கு ஒரு கவர்னராய் அவன் யோசேப்பை கர்த்தர் கொண்டு செல்ல அந்த சொப்பனங்கள் காரணமா இருந்தது. நீங்க சொப்பனத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் என்ன வெளிப்படுத்த போகிறார்? கர்த்தர் அந்த சொப்பனத்தில் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். விசேஷமான ஒரு காரியத்தை அவை நீங்க அது பார்க்கிற காலம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமென். உன்னுடைய வேலைக்காரர்கள் மீதும் ஆண்டவர் அதாவது அந்த ஆவியை ஊற்ற போகிறார். இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்தில் ஒரு காரியம் என்ன? அதாவது பலமான ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன? இவங்க செபித்தாங்க. இவங்க செபித்தப்போ கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் மாறணும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள செபிக்கிற ஜெபங்கள் மாற ஆரம்பிக்கணும். இயேசு உன்னோட அசைவால கர்த்தர் உன்னோடு பேச ஆண்டவர் உன்னோட ஒரு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இன்னைக்கு அது விசேஷமா இருக்க போகிறது. நல்ல கவனித்து பாருங்க. தீர்க்க தரிசன ஆவி, ஆமென், சொப்பனத்தின் ஆவி, தரிசனத்தின் ஆவி கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம். அப்பாவுடைய பாதத்துல ஆமென் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நீ பெறுகிறாய் என்று சொன்னார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. பொய்யின் பிதாக்களாய் இருக்கிற ஆமென் போதகர்களை ஏமாற்ற முடியாது. சத்துருவாளர்களை வஞ்சிக்க முடியாது. சாத்தான் வீட்டில் கிரியை செய்ய முடியாது. சாத்தானுடைய காரியங்கள் வாழ்க்கையில வர முடியாது. ஆமென். சாத்தானை நீ பார்த்து பயப்பட முடியாது. சாத்தான் உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்துல கவனித்து பாருங்க. பேதுருவை கண்டு சாத்தான் நடுங்கினார். ஆமென். காரணம் என்ன? அவர் பெற்ற அபிஷேகமும் அவருடைய ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறது என்ன? தொடக்கமா இருக்கிற இந்த காரியம் இது தொடர ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கையில பலத்த அசைவை நீ காண போகிறார். அல்லேலூயா. பலத்த காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையை செய்ய போகிறார். இன்று அது தொடங்க போகிறது. ஆமென். நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு முடிவு, இன்னைக்கு 21 நாள் முடிவு. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இன்னைக்கு தான் தொடக்கம். நீ வெறும் அஸ்திவாரத்தை தான் போட்டிருக்கிற. இன்னைக்கு கட்டடம் எழும்ப போகிறது. உன்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இன்னைக்கு தொடங்குற வாழ்க்கை வித்தியாசமான ஜெபம். உன்னையே அறியாமல் நீ ஜெபிக்க போகிறாய். உன்னையே அறியாமல் கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்க போகிறாய். உன்னையே அறியாமல் தேவன் பேச போகிறார். கர்த்தர் வல்லமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவரோடு பேசுகிற காரியம் வாழ்க்கையை எழுதி வைத்துக்கோ. வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்க போகிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி சபை கர்த்தர் அசைத்தார். கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் 7 மடங்காய் என் ஆவியை ஊற்ற போகிறேன். 7 மடங்கான ஆவி இறங்க போகிறது. 7 மடங்கான காரியம், ஒரு வாழ்க்கையை சந்திக்காத காரியம் எல்லாம் நீ சந்திக்க போகிறார். கர்த்தருடைய நடத்துதல் விசேஷமா இருக்க போகிறது. ஆண்டவர் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் விசேஷமா இருக்க போகிறது. பாவங்களை அதுக்கு தடையாய் வைக்காதே, சாபங்களை தடையாய் வைக்காதே. இயேசு உன்னோடு வெளிப்பட போகிறார். கர்த்தர் பேசுகிறார், கவனி. ஆமென். கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் உருவாக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பாக்கியவானாய் இருக்க போகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பாக்கியவானாய் இருக்க போகிறார். கவனிச்சு பாருங்க, இந்த கூட்டத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு வராதவங்களுக்கு அது பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராதவங்களுக்கு அது பாக்கியம் இல்லை. இயேசுவோட பேசுகிறார். ஆமென். ஒப்பு கொடுத்தா உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது. வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்க போகிறார். சிறிய காரியம் கண்டு நான் ஜெபத்தில் வல்லமையா இருக்கிறேன் அல்ல. இயேசு சொல்லுகிற காரியம் இது தொடக்கம். ஆமென். இது தொடக்கம். கர்த்தர் எங்களோடு பேசின ஒரு காரியம் என்ன? ஊழியத்தில் ஒரு தொடக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். ஆமென். ஒரு பெரிய மாற்றம் எழும்ப போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். ஆமென். இன்னைக்கு இயேசுவோட பேசுகிறார். இது தொடக்கம். எச்சரிக்கையா இருக்கிற பாக்கியவானாய் இருக்க போகிறார். சத்துருனை மேற்கொண்டா கர்த்தர் அதுக்கு பொறுப்பல்ல. ஆமென். இந்த 120 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. 120 பேர் செபித்தாங்க. 120 பேருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஆமென். இடத்துல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி அந்த சத்தத்தை கேட்டு அநேகர் அந்த இடத்துல கூடி வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை காட்டில் இந்த 120 பேருடைய வாழ்க்கை தான் விசேஷம். ஆமென். வேடிக்கை பார்க்க வந்தாங்க. என்ன நடக்கிறது பேச வந்தாங்க. எங்க மொழியில இவங்க பேசுறாங்களே என்று கேட்க வந்தாங்க. எத்தனையோ காரியத்தை அந்த இடத்துல நடக்குது. அந்த 120 பேர் தான் விசேஷம். இன்னைக்கு இந்த சிறு கூட்டம் தான் விசேஷம். எச்சரித்துக் கொள்ளுகிறவர்களுக்குள்ள ஒரு அசைவு கர்த்தர் கொடுக்க போகிறார். சாத்தானால் அவனை வீழ்த்த முடியாது. சாத்தானுடைய காரியங்களை வீழ்த்த முடியாது. இந்த இடத்துல ஒரு சிலர் எழும்புவாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க எழும்ப போறாங்க. ஆண்டவர் பலத்த காரியத்தை அவங்களுடைய மத்தியில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஒப்பு கொடுக்கிறவர் பாக்கியவான். ஆமென். ஒப்பு கொடுக்கிறவர் பாக்கியவான். கர்த்தர் இன்று வல்லமையாய் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் விசேஷம். வாழ்க்கையில நீ பார்க்கிற இன்னொரு பக்கமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். இன்னொரு பக்கத்தை நீ காண போகிறார். ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் எழுந்து இருக்கிறாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் பேசுகிற இந்த காரியம், ஆண்டவரோடு பேசுகிற இந்த காரியம் எடுத்து அப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நான் இன்னைக்கு பாக்கியவா. யார் அந்த ஆவிய மேல இறங்கட்டும். தேவன் கொடுத்த அதே அபிஷேகம், தேவன் கொடுத்த அதே காரியம் எங்க வாழ்க்கையில் இறங்கி வரட்டும். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வெளிப்பட்ட காரியம், அப்போஸ்தலர்கள் வாசிக்கிற காரியம் எங்க மேல அதே ஆவி இறங்கட்டும்.
கடைசி காலம் நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்குள்ள அசைவாட போகிறார். நீ வெறுமையான பாத்திரம் அல்ல. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ வெறுமையாக இருக்க போவதல்ல. நான் பயன்படுத்துகிற பாத்திரம். இந்த சபை ஆண்டவர் தூணாய், ஊழியத்திற்கான தூணாய் பயன்படுத்துகிற காலம் வரப்போகிறது. ஒவ்வொருடைய அப்பாவுடைய பாதத்தில், ஒவ்வொருடைய ஆண்டவருடைய பாதத்தில் கர்த்தர் நடத்துகிற காரியம் விசேஷம். உனக்கு எதிராக எழுபுகிற ஆயுதங்கள் வாய்க்காது. உனக்கு எதிராக எழுபுகிற சத்துரு நிற்க முடியாது. உனக்கு எதிராக எழுபுகிற எந்த காரியம் நிற்க முடியாது. தேவன் பலமாய் அசைவாட போகிறார். கர்த்தர் பலமாய் அசைவாட போகிறார். உன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை காண போகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமுத்திரனை கர்த்தர் வேர் பிரிக்கும்படியா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்தும்படியா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமுத்திரனுடைய காலமே துக்கத்தின் நாட்கள் முடியும். கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஒவ்வொருடைய கர்த்தரை உணர்கிற ஒவ்வொருத்தரும், கர்த்தரை உணர்கிற ஒவ்வொருத்தரும், ஆவியானவரிடத்தில் உணர்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோடு பேசுகிறார். நம்புவாரே, கர்த்தரோடு பேசுகிறார். மகாரே, ஒவ்வொருடத்தில் செவிக்காரே, எல்லாமே மாற போகிறது. அன்றைய சமூகத்தில் சொல்லு, தீர்க்க தரிசனத்தை நான் உரைக்கணும், தரிசனங்களை நான் பார்க்கணும், சொப்பனங்களை நான் பார்க்கணும். சொல்லுங்க, சில பிள்ளைங்க, வாலிபர்கள், முதியவர்கள் சொல்லுங்க. என்ன வீராங்காலும் கேட்டு இன்னைக்கு வந்து ஜபம் மாறணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு தொடக்கமாக இருக்கட்டே செய்யா, என்னை உருவாக்க ஆரம்பிங்க. என்னை உருவாக்குறவர் சொல்றேன். பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றும், பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றும். நான் பெறப்படுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஆபத்தை ஒப்புவிடுத்து செவிக்காதவே, இனி எனக்கு இந்த பாவம் வேண்டாம். ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த பாவம் உனக்கு வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி, இந்த பாவம் எனக்கு வேண்டாம். என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை சுத்திகரிங்க. அம்மே, கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார். ஞானம் இல்லாத உன்னை ஞானம் இருக்கிறவரை அம்மே அந்த முட்டாளாக உன்னை தெரிந்து கொள்ள போகிறார். அவருடைய பாதத்தில் முழுமையாய் அர்ப்பணி. இன்னைக்கு இந்த ஆராதனை விசேஷமாக இருக்க போகிறது. ஒருவனாயிருந்தால் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உண்மையாய் ஒப்புக்கொடுக்கிற ஒருவனாயிருந்தால் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உலகம் உன்னை ஆமை வெட்கப்படுத்தும், உலகம் உன்னை வேதனைப்படுத்தும், உலகம் உன்னை துன்பப்படுத்தும். இயேசுவை பயன்படுத்த போகிறார். உலகத்தை தேடி ஓடாதே, கர்த்தரை தேடி ஓடாதே. உன் வாழ்க்கை கர்த்தர் உருவாக்க போகிறார். உன் வாழ்க்கையில் மாற்றம் வர போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். நண்பு சகோதரனே, நண்பு சகோதரியே, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து உன்னுடைய நாட்கள் கர்த்தருக்குள்ள தொடங்க போகிறது.
நிறந்த அன்பு பிதாவே, ஒப்பு கொடுக்கிற அன்பு சகோதரி சகோதரிகளுக்காய் மாறுபடுகிறேன். 24 நாள் உபவாசத்தில் காத்து கொண்டிருக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய வல்லமை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய காரியங்கள் ஜெபத்தின் நேரத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இயேசுவின் நாமம் வல்லமையான நாமமாய் வாங்கும்படியாக உம்மை பார்த்து செவித்தார். அவர் மீது ஆவி வாங்கியது. செபிக்கிறவருடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவி இறங்க ஆரம்பிக்கும். பலத்த காற்று இறங்கும் போது புதிய அபிஷேகம் அக்கினி பரலோகத்தில் இறங்கட்டும். இந்த நாட்களை கர்த்தர் விசேஷமாய் பயன்படுத்தி கர்த்தருடைய ஆவியால் செயல்படுகிறார். ஆராதனை ஆசீர்வதிக்கிறதற்காக விசேஷமாய் இன்றைகளை நடத்தினீர். தொடக்க ஜெபத்திலிருந்து கர்த்தர் இறங்குகிறதை உணர்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறதை செய்து நன்றி தகப்பனே. பிள்ளைகளை நடத்தார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். சத்துருடைய காரியமுடைய பிள்ளைகளை தொடவே கூடாது. கர்த்தருடைய ஆக்கினியராக எல்லாரும் பலப்படுத்தி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.